மிக முக்கியமாக தாவேக்காவை எதிர்த்தெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் ஒரு பெரிய காமெடி என்னென்னா, தலைவா படத்தில் விஜய்க்கு அப்பாவா நடித்தவர் இவர். அப்போ அதில் நடந்த பிரச்சனைகள்லாம் இவருக்கே தெரியும். நீ தான் வருவீன்னு சொல்லி படத்தில் ஒன்றுமா நிஜத்தில் ஒன்றுமா இருப்பார். ஆனால் இவர் பையன் சிபி அவர் தாவேக்கால வேட்பாளர்களாம் ஆதரிச்செல்லாம் வந்து ஆன்லைனில் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீ நம்பி அவருக்கு வாக்களிக்கலாம். ஸோ இந்த முறை சிங்காரங்கூர் தொகுதியில் கிரிபிரசாதுக்கு ஆதரவாக விசிஞ்சந்துக்கு வாக்களிங்கன்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். தாமாத்தோட தௌலத்தை வந்து பேசுது பாரு சாப்பிட்டா. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சேனலில் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தொடர்ந்து நிறைய பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் பார்க்குறோம். இந்த வாரம் ஒரு சிரிப்பலையான ஒரு நிகழ்ச்சி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுறேன். ஏன்னா இப்பவே கண்ணை கட்டுது. இந்த பொலிட்டிக்கல் காமெடிஸ் அப்படிங்கிறது மெகா சைஸில் வளர்ந்துக்கிட்டே வருது. அதுவும் இந்த அரசியல் சார்ந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு கணக்கிலே அடங்காமல் போயிட்டு இருக்குது. அது நம்மளோட விவாதிக்க இருக்கிறாரு திரு வழக்கறிஞர் திரு சரவணன் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக ஏன் இதை சிரிப்பலைன்னு சொன்னேன் அப்படின்னா, இப்போல்லாம் வந்து குடும்பத்திலேயே மாற்றி மாற்றி அரசியல் செஞ்சுக்கிறது ஒரு பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு. ஃபேஷனாக பேசணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இவர் இருக்கிறார், சத்யராஜ் அவர்கள் இருந்தார். அவர் எம்ஜிஆர் இருக்கிறப்ப என்ன சொன்னார்னா, நான் ஒரு வாத்தியார் ரசிகர்னு சொன்னார். சரி, வாத்தியார் ரசிகராக இருக்கிறவர் இரட்டலை தான் இது பண்ணுவார்னு பார்த்தா, அம்மா இருக்கிறவரே அப்படியே அமைதியாக இருந்தவர். பெரியார் படம்லாம் வந்தனையும் பெரியார் படத்தில் நடிக்க வாய்ப்பெல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய மாஸ் காட்டினோடனே உடனே என்ன பண்ணிட்டாரு, நான் இனிமேல் கருப்பு சட்டை தான் அணிவேன், நான் உடனே ஒரு பெரிய திராவிட ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு திமுக விசுவாசியாக மாறினார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2.0 நவீன திமுக அப்படின்னோனையும் நான் நவீன திமுகவுக்கு மாறுறேன்னு சொல்லிட்டு அவங்க மகள் வந்து ஆல்ரெடி திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். உடனே இவர் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரப்புரையெல்லாம் ஆன்லைனில் எது பெஸ்ட்டு, இதுக்கு பேர் தாங்க திமுக மேடை. மிக முக்கியமாக தாவேக்காவை எதிர்த்தெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் ஒரு பெரிய காமெடி என்னென்னா, தலைவா படத்தில் விஜய்க்கு அப்பாவா நடித்தவர் இவர். தம்பி விஜய் எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்ட்டு. ஆனா அந்த கொள்கைகளை வந்து உங்க ரசிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அப்ப அதுல நடந்த பிரச்சனைகள்லாம் இவருக்கே தெரியும். நீ தான் வருவீன்னு சொல்லி படத்தில் ஒண்ணுமா நிஜத்தில் ஒண்ணுமா இருப்பார். ஆனா இவர் பையன் சிபி அவரு தாவேக்கால வேட்பாளர்களாம் ஆதரிச்செல்லாம் வந்து ஆன்லைன்ல பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க நம்பி அவருக்கு வாக்களிக்கலாம். ஸோ இந்த முறை சிங்காரங்கூர் தொகுதியில கிரிபிரசாதுக்கு ஆதரவாக விசிஞ்சந்துக்கு வாக்களிங்கன்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். இதை உங்க பார்வையில் எப்படி சார் பாக்குறீங்க? பொதுவாக நடிகர்கள் அவங்க அன்னன்னைக்கு என்ன ரோல் இருக்கோ அந்த ரோலுக்கு நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இதில் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையாக தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பழைய காலத்தில் சொல்லுவாங்க வந்து ஒரு 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 அயோக்கிய ஒரு குடிகார ஒரு ஒரு மொல்ல மாதிரி எவனோ ஒருத்தன் இருக்கான், ரேப்பிஸ்ட் மாதிரி இருக்கான், அவனுக்கு வந்து ராமர் வேஷம் போட்டாங்களாம். ராமர் வேஷம் போட்டோன்னா மறுநாள்லேருந்து அவர் ராமராவே மாறிட்டார், அவர் காலில் வந்து விழுந்த உடனே. இதை மாதிரி இவர் வந்து முதல்ல பெரியார் வேஷம் போட்டார், அவர் பெரியாரா மாறினாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் மாதிரிலாம் நடிச்சு காட்டுவார். எங்களுக்கு அந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணானாரு பெரியார்னு சொன்னாரு. அது அவருடைய படத்துல அவருடைய பாடல்கள் மூலமே எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எம்ஜிஆர் மாதிரி இவங்கள இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்டிவாக ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அந்த சீசனுக்கு தகுந்த வரும். ஒரு இந்த சீசனில் மல்லிகைப்பூ வரும், இந்த சீசனில் வந்து கனகாம்பரம் பூ வருமா ஒன்று வர்ற மாதிரி இவர் வந்து அந்த நேரத்தில் இதை காமெடி பண்ணி சுற்றிக்கிட்டு இருப்பாரு தவிர, அதனால வந்து இவர் பேச்செல்லாம் வந்து அது யூஸ்லெஸ். நீங்க வந்து யாரு சினிமால வந்தாலும் எம்ஜிஆர் அது எப்படிங்க? பொதுவாகவே என்ன எனக்கு என்ன கருத்துன்னா, இவ்வளவு தூரம் பேசக்கூடிய சத்யராஜ் அவர்கள் நிறைய வருஷம் நடிச்சிருக்கிறார், சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஆனா நடிப்புல மட்டும்தான் இருக்கிறார். ஏன் சொல்றேன்னா, அவர் என்னைக்காவது ஒரு இத்தனை சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க, நான் குரல் கொடுக்குறேன், நான் ஒரு சக மனிதன், இந்த டேங்க்ல வந்து மலத்தை கலந்துட்டாங்க, நான் ஒரு குரல் கொடுக்குறேன், ஒரு சக மனிதன், பல பேர் குரல் கொடுத்தானுங்க, போனாச்சு இல்லை. ஆனால் அவங்களாம் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல.
ஐயா அவங்க ட்விட்டர்லாம் முடக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஒருத்தர் வந்து பறையடிச்சிட்டுலாம் ஆடிக்கிட்டு இருந்தாரு, அவரையும் காணா ஓடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த ஆட்சியில். அந்த மாதிரி சத்யராஜ் அவர்கள் ஒரு நாளும் எந்த மக்களுக்காகவும் பேசினதே இல்லை. ஒருவேளை ஒரு கூத்தாடி அரசியல்னு சொல்றாங்களா, அதுதான் பண்றாரோ? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ச்சே, நீங்க கூத்தாடிக்கிறதான் கொச்சப்படுத்தாதீங்க, வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் அமைதிப்படை நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அமைதிப்படையில கஸ்தூரி அல்வா கொடுப்பாரு பாத்திருக்கீங்க? ஆமா ஆமா, அது மாதிரி மக்களுக்கு அல்வா கொடுத்துறாரு. கஸ்தூரி இப்போ பிஜேபியில வேற இருக்கிறாங்க. ஆமா, அதான் சொல்றேன். அல்வா கொடுக்க முடியாது சார், உதச்சு தருவாங்க. அதான் அந்த ரோலுக்கு தகுந்த அந்த அல்வா கொடுக்குற ரோல். அது மாதிரி இந்த மணிவண்ணன் காலில் எப்படி முட்டுதில்ல ஓ அப்படின்னு வரல, என்ன மணி தள்ளி நில்லுங்கிற மாதிரி அப்படின்னு. அப்ப அந்த டைம்ல ஏடிஎம் கீழ இருப்பாரு, இப்ப டிஎம் கீழ இருப்பாரு. மணிவண்ணனுடைய ஆளை வந்து இவர் தட்டி போயிருவாரு. எங்க பாஸ் கிட்ட உரைச்சு பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரைச்சாருன்னு வை பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. ஓட்டுக்கு தனியாதனம் போட போல் இருக்குல்ல. ஸோ இத மாதிரி வந்து காமெடி வந்து அவருக்கு வந்து அப்படியே உடம்புல ஊர்னதா இருக்கும். ஓகே, அவங்களுக்கு வந்து அதை வெளிக்கொண்டு வர தெரியாம இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சீரியஸான விஷயம். அவங்க மனதால அவங்க எம்ஜிஆரா மாறிடுறதும், மனதால பெரியாரா மாறுறதும், மனதால இப்ப டிஎம்கே காரரா மாறுறதும், மனதான நாளைக்கு எடப்பாடிக்கு கூட மாறினால் மாறுவார். இருக்குது நண்டே எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு, மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. அதனால அவரை வச்சு அவரோட குழப்பம் ஓடணுங்க. நீங்க ஏன் அவரை போட்டு நீங்க சொல்றது பெட்டி அரசியல் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட அப்படிதான். ஸோ கிட்டத்தட்ட பெட்டி அரசியல் இல்லை. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஆட்சியாளர்கள் கூட இருந்தா நம்ம சேஃப். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா அப்படின்னு நினைக்கிறது வந்து நிறைய பேரோட இயல்பு. அப்ப மக்கள் வந்து திருந்தணும், இந்த மாதிரி ஆளை புறந்தள்ளணும்ன்றீங்க. அவரை யாரு கன்சிடர் பண்றா? இப்போ கன்சிடர் பண்ணல. இப்போ வந்து சிபி வந்து தாவேக்காவுக்கு வந்து ஆதரவா நிறைய பேசுறாருன்னா அது கூட என்ன தப்பு இருக்கு? ஓகே, அவங்க அப்பா ஒரு கட்சிக்கு ஆதரவு பண்றாரு, இவங்க மகன் ஒருத்தர் பண்றாரு. அப்பாவும் மகனும் வந்து ஒரே ஆளுக்கு தான் ஓட்டு போடணும் ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல ஒரே ஆளு தான் ஆதரிக்கணும்னு சட்டம் இருக்கா? இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இன்னொரு கேஸ் இருக்குது. நீங்க சொல்றது ஒரு குடும்பத்துல 3 பேர், ஆனா 3 இடத்துல இருக்கிறாங்க. யாருன்னா நம்ம லாட்ரின் மார்ட்டின் அவங்களோட குடும்பத்துல அவங்க ஒய்ஃபு ஏடிஎம்கேல கேண்டிடேட், அவங்க பையன் அவர் வந்து புதுச்சேரியில கேண்டிடேட்டு, அவர் தனி கட்சி வேற வச்சிருக்காரு. அவர் மருமகன் இப்போ ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் தாவேகால அவர் ஒரு கேண்டிடேட். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வில்லிவாக்கம் தொகுதி ஏடிஎம்கே வேட்பாளரை ஆதரிச்சு பேசுறதுக்கு மார்ட்டினோட பையன் அவர் வர்றாரு. அவர் வந்து அசிங்கமா திட்டுறாரு. யாரை திட்டுறாரு அப்படின்னா, ஒன்று உதயநிதிலாம் வேலையை செய்யறதில்ல, சும்மா துபாய் போயிடுறாரு, என்னைக்கோ ஒரு நாள் வெளில வராரு. இவரை நம்பி நீங்க சிஎம் போஸ்ட்லாம் கொடுத்து உட்கார வச்சீங்கன்னா என்ன பண்ணுவாரு? 2வது இவரை யாரு, நம்ம ஆதவ அர்ஜுனாட்ட எப்படி பணம் வந்ததுன்னா, என் தங்கச்சி கட்டினால பணம் வந்தது. அவர் என்ன சம்பாதிச்சாரு? எங்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவரு பணம் வாங்கினவர் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு இந்த மார்ட்டின் அவரோட மனைவி நிற்கிற இடத்துல உதயநிதி போய் இந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப ஊழல் பண்ணி சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தலைவர் இங்கிருந்து அங்கே போய் ஏதோ ஒன்று பேசலான்னு பேசி விட்டாரு உதயநிதி. உடனே அவர் என்னன்றாரு, எங்ககிட்ட இருந்து 500 கோடி நன்கொடை வாங்கினீங்களா, அதுக்கு கணக்கு என்னன்னு கேட்டா, நீ நீட்டுக்கு விளக்கம் சொல்லாத மாதிரி இன்னைக்கு இந்த கணக்கு விளக்கம் சொல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு. நீங்க அதை உதவி அவர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாம் ஆன்லைன் ஆதாரம் எங்ககிட்டயும் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா நாங்க எல்லாம் ஓப்பன் டாக்குமெண்ட் தான் எல்லாமே வரும். இப்போ இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பேர் 3 அரசியல், ஆனால் 3 நிலைப்பாட்டில் இருக்குது. நீங்க அவங்க மட்டும்தான் 3 பேர் அரசியல் அப்படின்னு இப்படி கணக்கெடுத்தா தமிழ்நாடு பூரா பல இடங்கள்ல இப்படிதான் இருக்கு. நீங்க வெறுமனே நம்ம தேமுதிக மாதிரி நினைச்சுக்காதீங்க. தேமுதிகால தான் வந்து அம்மா, பையன், சித்தப்பா, பெரியப்பா, அவன் பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் அவன் சொந்தக்காரன் நிக்கிறான். அதான் நீங்க அவங்கள மாதிரி இருக்கணும்ன்றீங்களா? இருக்கட்டும் அந்த மாதிரி, அதனால என்ன தப்பு இருக்கு? வாரிசு அரசியல் அதே மாதிரி தான் வாரிசு அரசியல். பிசினஸ் வேற அரசியல் வேற அப்படின்றதெல்லாம் கிடையாது. மக்கள் அரசியல் இல்ல, பிசினஸ் அரசியல். அந்த பிசினஸ்ல அவங்களுடைய சொத்துக்களையும் அவங்க பிசினஸை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நடிகர்னு வரும்போது அவங்களுடைய தொழிலை பாதுகாத்துக்கணும். இப்ப அந்தந்த ஆட்சியாளர்கள் கூட ஒருத்தர் இருக்கணும். எதிர்கட்சி நாளைக்கு அவர் வந்துட்டாருன்னா அவர் கூடயும் இருக்கணும்.
எங்கேயாவது ஓரமாக ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு சீமான் மாதிரி, அவர் ஏதாவது நாளைக்கு நம்ம மேலே பாஞ்சிடறாருன்னு சொல்லி அவரு கூட கொஞ்சம் இருக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை அப்படின்னு அங்கங்க கொஞ்சம் 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 நீங்க மேடைகள்லாம் பாத்தீங்கன்னா இவங்கள பாராட்டுவாங்க, அவங்கள பாராட்டுவாங்க, கீழே வந்து அவன் உருப்படாத போய சரி மேலே போய் பேச வேண்டியது இப்படின்னு பேசுறது உண்டு. ரெண்டாவது நீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த அர்ஜுனா இவரெல்லாம் வந்து பேசுவாருன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் கூட இருக்கும். எப்பா சார் இந்த மாதிரி திட்டுவேன், ஒப்பந்தம் யாரோட தான் சார் திமுக போடல. மம்தா பானர்ஜி அசிங்கமா திட்டுறாங்க, திமுகவும் பிஜேபியும் கூட்டுன்றாங்க. ஆனா அது எனக்கு என்னவோ உண்மையா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது சார், சந்தேகம் இருக்குது. சந்தேகம்லாம் படாதீங்க, அரசியல்வாதிங்க எல்லாருமே கூட்டுக்கல வேண்டிதான். அரசியல்வாதிங்க யாருமே வந்து இந்த இடத்துல நேர்மையான அரசியல்லாம் வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் யாருமே கிடையாது. அங்கங்க ஒரு 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 ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. அந்த அதாவது ஸ்பெசிஃபிக்கா நான் இந்த இடத்துல எதிரிப்பா, அந்த இடத்துல வந்து நான் நண்பன்பா, நான் இந்த கருத்துக்கு தான் எதிரி. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எத்தனையோ அரசியல் பார்த்திருப்பீங்க, இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன். பிஜேபி திமுக நின்னுது, அப்ப பிரச்சாரம் வந்து கலைஞரும் ஒரு பேர் என்ன வாஜ்பாய் அவர்களும் ஒரே மேடையில பிரச்சாரம் பண்ணாங்க. திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி நின்னப்ப சோனியா காந்தி அவர்களும் கருணாநிதி, அதுக்கடுத்து சோனியா காந்திக்கு அப்புறம் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே பிரச்சார மேடையில் நின்னாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க 2 பேர் தனித்தனியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தனித்தனியாக போஸ்ட் போடுறதுக்கு என்ன காரணம்? கரெக்டாக நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. அதாவது கருணாநிதியும் வாஜ்பாயும் ஒரே இடத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னு. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போட்ட ஒரு பேருக்கு ஞாபகம் இருக்காது. பிஜேபியும் திமுகவும் ஒன்றா நின்னாங்க அப்படின்னா கூட இப்போ இருக்கிற பசங்களோ இல்லை பழைய ஆட்களுக்கோ இது எப்படின்னா மறதி. நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? நம்ம தமிழ்நாட்டின் வியாதி. ஓகே, அந்த மறதியிலேயே ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் இவங்க அரசியல். நம்ம அதை நம்ம மாதிரி ஆளுங்க தான் இவங்க சார் ரைட்டு ஓகே நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ராகுல் காந்தியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திமுகவும் பிஜேபியும் ஒரு கூட்டணிக்கு வரப்போகுது ஏதோ ஒரு இடத்துல. இப்போ அதாவது இந்த அணைய போற விளக்கு வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க பாருங்க. அதனால 2 பக்கமும் பிரகாசமா போய்கிட்டே இருக்கு. திடீர்னு நேற்று கூட ஏதோ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஏதோ நாங்கள் இல்லை நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம்ப்பா, நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வேலையாக இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு முன்னோட்டம் தான். முன்னோட்டமாக இப்படி போனால் மக்கள் எப்படி பேசிக்குவாங்க அப்படின்னு இதெல்லாம் பற்றி கவலையே இல்லை. பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும். என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கவலையே பட மாட்டாங்க மக்கள். நம்ம என்ன செருப்பை கழட்டி அடித்தாலும் மக்கள் வந்து நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எல்லா அரசியலும் நினைக்கிறான். அதனால மக்கள் வந்து கேண்டிடேட் பார்த்து, இப்போ நானே பார்க்குறேன் டிஎம்கேல நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னு சுத்தமாக அப்படி ஒதுக்க முடியாது. ஏடிஎம்கேல நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க, காங்கிரஸ்லயும் 1-2 இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு இந்த ஒரு 2-3 கட்சி தான் பார்த்தீங்கன்னா அவன் சொந்தக்காரனே நிற்கிறவன் இருக்கான், அப்புறம் ஜாதிக்காரனை போடுறவன் இருக்கிறான், அந்த மாதிரி இருக்கிறாங்க. தவிர தேமுதிக தான் சொல்றீங்களோ? தேமுதிகவுக்கு எதிரி மாதிரி நீங்க கொண்டு போய் வருவீங்களா? அப்படிலாம் கிடையாது. தேமுதிக வந்து பாவம், அவங்க வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரே அண்ணன் தம்பி அவங்க சொந்தக்காரங்களா எடுத்து போட்டிருக்காங்க. பட் அவங்களால அவங்க விசுவாசி போடுறாங்கன்னு கட்சியில ஆள் இருந்தா தானே போடுவாங்க. அப்ப தேமுதிகல மட்டும் தூத்துக்குடியில அவர் ஃப்ரெண்டை போட்டிருக்காரு. ஓகே, தூத்துக்குடி கேண்டிடேட் வந்து விஜயோடைய அவர் சக நடிகர், அவருடைய கிளாஸ்மேட்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு ஃப்ரெண்டை போடுறாருல. ஸோ ஒரு இடத்துல ஆள் இருக்குது போடுறாங்க, ஆள் இல்லாத கட்சி இருக்கிற 10 பேர்த்து தானே போட முடியும். அவ்வளோதான் சார். ஒரு பேட்டி கொடுக்கணும்னா கூட பின்னாடி 10 பேர் வேணும் சார் கட்சிக்கு. சரி, ஓகே, அதுக்காக நீங்க வந்து 10 பேரை எங்க காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்கல்ல. காசு கொடுத்து இருக்கிற கூட்டத்தெல்லாம் வந்து 10,000 பேர் 5,000 பேர் கூட்டுறாங்கல்ல சார். அது 2 பேத்துக்கு தான் சார் தமிழ்நாட்டுல காசே இல்லாம கூட்டம் வருது. ஒண்ணு நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு, 2வது விஜய் அவர்களுக்கு. ஓகே, இந்த 2 தாவேகா விஜய் அவர்களுக்கு தாண்டி இங்க வேற எந்த கட்சிக்கும் காசு கொடுக்காம இன்னைக்கு கூட்டம் வராதுங்க சார். காசு இளைஞர்களும் இந்த கட்சியை தாண்டி வேற எங்கேயும் இல்லை. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா?
அப்போ வந்து இந்த கும்பல் சேர்றது வந்து இந்த 2 பேர்கிட்ட தானே சொல்றீங்களா? ஆமா, அப்ப இயல்பா சினிமா தான், சினிமா தான் பணம் காரணம். இல்லாத, அது எதுவா வேணாலும் காரணமா இருக்கட்டும், பணம் இல்லாம ஒரு கூட்டம் நம்பி இருக்குதுன்னா அது விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் நம்பி மட்டும்தான் இருக்கு. ஏங்க உதயநிதி ஸ்டாலின் கூட தான் 4 படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிட்டாப்ல. அவர் போனாலும் தான் அவன் கூட்டம் வருதான். நீங்க என்ன அவர் வாக்கிங் போனப்ப எதிர்த்தாப்புல நாய் தான் வந்தது, கூட்டம்லாம் வரல. நீங்க வேணா எடுத்து பாருங்க, இருக்குது. அவரு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு, ஒருத்தன் கண்டுக்கல. இதுதான் இன்னைக்கு அவரோட நிலை. இன்னைக்கு கூட்டம் வருதுன்னா ஒரு பாப்புலாரிட்டி, விஜய் போனார்னா அதை துரத்தி கூட்டம் வராங்க, தவறா இருந்தாலுமே. ஆனா இளைஞர்கள் அப்படிங்கறத அலைமோதுறாங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்லா கேட்டுங்க, குஷ்பு போனா கூட்டம் வருது, கஸ்தூரி போனா கூட்டம் வருது. அது வந்தது சார். ஷகீலா ஒரு கட்சியில சேர்ந்தாலும் கூட்டம் வருங்க. 90களில் கூட்டம் வந்தது, கோயில் கட்டுனாங்க, இந்த ரகசியம்லாம் இல்ல. குஷ்பு இப்ப பக்கத்து தெருவில் நடந்து போனா யாரு கண்டுக்கிறதுக்குள்ள ஆள் கிடையாது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல சீமான் நல்லா பேசுறாருன்னு கூட்டம் வருது, விஜய் அவருக்கு இருக்கிற மாஸ் அவர் கிரஷுக்கு கூட்டம் வருது. அதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் இருந்த போது அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தது, உண்மைதான். ஆனா இன்னைக்கு திமுகக்கோ அதிமுகக்கோ வந்து நின்னா வேணை சுத்தி பேசுற அளவுக்கு வேணா கூட்டம் இருக்கும். அலையான கூட்டம்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. இல்ல நீங்க வந்து பிரியாணி போடுறேன்னு சொல்லுங்க, வெஜிடேரியன் பிரியாணி ஒரு பக்கம், நான்வெஜ் தனியா பிரிச்சு போடுங்க. இல்ல வருவாங்க. அது பிரியாணி கூட்டங்கிறது காலங்காலமா இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். ஆனா பரவாயில்ல, நாங்க வந்து இவருக்காகத்தான் வர்றன்ற கூட்டம் இந்த 2 தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எனக்குமே அது போலியான கூட்டம் மாதிரி தான் தெரியுது. இந்த ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். அதாவது நான் கூட இந்த முகப்பேரி ஏரியால பார்த்தேன் அந்த வீடியோவை. ஓகே, வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் வந்து பார்த்து அவர் பேச்சை கேட்குற மாதிரி தெரியல. எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்கு. செல்ஃபோனை இப்படி திருப்புறான் அப்படி திருப்புறான், இப்படி திருப்புறான் அப்படி திருப்புறான், திருப்பி அதாவது அவங்களோட இதில் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து போடுறதுக்காக பண்ணுறாங்களே தவிர, இப்போ நீங்கள் இதே வந்து உதயநிதி ஸ்டாலினோ வராரு, அவரை எடுத்து அவர் கூட நான் இருந்து போட்டேன் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து அது அவ்வளோ மரியாதையாக இருக்காது. இதே வந்து ஒரு நடிகரோட இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு பெருமையாக எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறது தானே தவிர அது வந்து ஓட்டா மாறும்லாம் வந்து சொல்லாதீங்க. படத்தில் நடிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நடிக்கிறாங்க, 2 விஷயம் தானே சார். யார் நடிகர் இல்லை? என்னடா இப்ப முதல்வர் அவர்களும் நடிகராக தானே இருந்தவர், ஸ்டாலின் அவர்களும் நடிகராக இருந்தவர், பார்த்துருக்கேன். அதான் கண்டிப்பா. உதயநிதி அவர்களும் நடிகராக இருந்தவர் தானே. அவருக்கு எப்படி உதயநிதி அவர்களுக்கு திடீர் பாப்புலாரிட்டி கிடைச்சதா? சந்தானத்தை வச்சு பாப்புலாரிட்டி வாங்கினவர் தான் அவரு. இப்ப நீங்க கிண்டல் பண்றது வந்து இந்த தலைவர்களையா இல்ல மக்களையா? நீங்க மக்களை கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு. மக்களை தான் சார் கிண்டல் பண்றேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. மக்களையே தான் கிண்டல் பண்றேன். எதுக்காக கிண்டல் பண்றேன்னா, ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது அவங்க கையில தான் இருக்குது. அதை விட்டுட்டு இன்னும் இலவசங்கிற பேர்ல அடிமையா இருக்கிறாங்கிறதுனால நான் அவங்கள தான் கிண்டல் பண்றேன். கரெக்ட் தான். கிண்டல்ன்றது வந்து பாவப்பட்ட ஜீவன் அந்த மக்கள். அந்த மக்களுக்கு வந்து உண்மையிலேயே படிப்பறிவில் வந்து தமிழ்நாடும் கேரளா ரொம்ப முன்னோக்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் அதே படித்த மக்களா இல்லை படிக்காத மக்களா பார்த்தா படித்த பல பேர், ஒரு இன்ஜினியரிங் படித்த பசங்க, நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் ஏன் அப்படின்னே தெரியல. ஒரு உணர்ச்சி அவங்களுக்கு என்னன்னா, ஒரு அரசியல்வாதி புதுசாக ஒரு ஆள் யாரோ வரணும் அப்படின்னு. நாளைக்கு இதை வச்சுதான் பில்டப் மகனே. எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? அதாவது விஜய் மேல இருக்கிற பாசத்தை விட நிறைய பேர்கிட்ட நான் பார்த்தது இவங்க பண்ண அட்டூழியத்துக்கு எதிரா அப்படின்றாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இப்ப கிட்டத்தட்ட இடங்கள்ல அப்படித்தான் சார் நடக்குது. நீ அப்படி வரியா? திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு வரும்போது அதுவும் ஒரு விதமான பிசாசத்தான் இருந்தது. ஆனா மக்களோட இது வந்து எதிர்பார்ப்பு. அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, படிச்சிருக்கிறா நல்லா, ஆனா தேர்வு தான் எழுத தெரியல அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல மக்கள் முன்னேறணும்னா சின்னத்தை மறந்துடணும். நீங்க வந்து உதயசூரியன் சின்னம், ரெட்டலே சின்னம், தாமரை, இல்ல அந்த ட்ரம்ஸு விசிலு அப்படின்னு பிகிலு அப்படின்னு அதெல்லாம் பார்த்து போடாம கேண்டிடேட், அந்தந்த ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட், இந்த கேண்டிடேட் எத்தனை பேர், 21 பேர் நிற்கிறாங்க, 21 பேரில் யார் வரிசையாக எடுக்கணும், வரிசையாக எடுத்து இவங்களுக்கு ஓட்டு போடலாம், இவங்களுக்கு போடலாம் அப்படின்னு போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமே தவிர, இதை விட்டுட்டு நீங்கள் வந்து சின்னத்துக்காகவே அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவனுக்கு வந்து திமுகவுக்கு போடும், எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஏடிஎம்கே போடும், அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியதானே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து மோடிஜி தான் நமக்கு ஆளு, அவருக்கு போடுவோம், எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் பரவாயில்ல, செந்தமிழன் சீமான் தான் சூப்பராக பேசுகிறாரு
அப்படின்னு நம்ம போடவே கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இப்போ நான் சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு புரியுமா என்னன்னே தெரியல. பட் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. நம்ம வந்து அந்த கேண்டிடேட் பார்த்து இவன் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா 3000 ரூபா 4000 ரூபான்னு ஓட்டுக்கு காசு கொடுக்குறதா சொல்கிறாங்க. அவன் எங்கேருந்து கொடுக்குறான்? சரி கொடுக்குறான், முதலீடு போட்டானா என்ன பண்ணுவான்? இருக்கிற நம்ம ரத்தத்தை தான் உறிஞ்சுவான், கொடுங்குவான், அயோக்கியதானே பண்ணுவான்ல. அப்போ என்ன கணக்கு வைக்கணும்னா எவன்லாம் காசு கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இதை விட கொடுமை என்னன்னா, ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு செய்தி பார்க்கலான்னா நீங்கள் நாடு வளரட்டும் அப்படின்னு இந்த கூகுள் ஆட்வேர்ட்ஸு அதுதான் வருது. ஃபுல்லாக ஆடு. இது திறந்தா யூடியூப்பை திறந்தா உடனே இவர் வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் வரும். அதில் வேற இந்த திமுக பிரச்சாரம் வந்து ரொம்ப கோராமையாக இருக்கும். எப்படின்னா இவங்க பெருமையை சொல்லி பண்ணாலும் பரவாயில்ல, ஒருத்தர் வந்து அப்படியே நான் மேலிடத்தை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. அதை பார்க்குறதுக்கே சகிக்கலை. இவங்க விளம்பரம்னா இவன் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லலாம்ல, ஒன்றுமே கிடையாது. கேட்டால் அதில் ஒரு விளம்பரம், ஒரு முக்கியமான விளம்பரம் என்னென்னா, ஏப்பா மிக்சியை மாற்றணும் விடு, நான் அடுத்த மாதம் மாற்றிடுறேன் அப்படின்னு ஒரு லேடி சொல்லுது. எவ்வளோ கேவலமாக மக்களை வந்து இந்த மாதிரி கேவலமாக பிச்சைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்களேன். மறுபடியும் பிச்சைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறது வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த கட்சியும் செய்கிறது வந்து அது நல்லதே கிடையாது. மக்களை வந்து மன்னர்களாக தான் பார்க்கணுமே தவிர பிச்சைக்காரனாக ட்ரீட் பண்ணுற எந்த கட்சிக்கும் மக்கள் வந்து அவங்க பின்னாடி போனாங்கன்னா என்றைக்குமே ஆபத்து தான். நீ ஒன்றும் பயப்படாத. அந்த ஆபத்துலேருந்து வெளியே வரணும்னா நீ காசை கொடுக்குறான், இவன் இந்த சலுகை கொடுக்குறான் அப்படின்னா எனக்கு நான் இத்தனை வேலை வாய்ப்பை வாங்கி கொடுப்பேன், மினிமம் சேலரி எப்படி உயர்த்துவேன், துப்புரவு தொழிலாளருக்கு வந்து 25,000 ரூபா சம்பளம் நிர்ணயிப்பேன் எல்லா இடத்துலையும் அப்படின்னு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரதை விட்டுட்டு ரொம்ப கேவலமாக மக்களை வந்து மிக்சிக்கா ஐயா வந்துடுவார், ஐயா கொடுப்பார், எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி ஐயா இது வந்துருமா பல்ப் எரியலப்பா ஐயா கொடுப்பாரு அப்படின்னு அவங்கள வந்து பெரும் முதலாளி மாதிரியும் ஒரு ஜமீன்தார் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறது, அரசர் மாதிரி ட்ரீட் பண்ணுறது வந்து என்னை பொறுத்தவரை கேவலமான விஷயம். அந்த விளம்பரங்கள் வந்து ரொம்ப கேவலமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதை மக்கள் உணர்ந்து இன்னும் 2 நாட்கள் இந்த இதை இருக்கிற நிலையில் நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். இதை பார்த்த மக்கள் இனியாவது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி, அது யாராக வேணாலும் இருக்கலாம், அது நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் நடக்கிறீங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நாங்கள் இருவரும் சந்திக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.